சிம்பிளாக சட்டுன்னு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல சூடான சாதத்தோட இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா தண்ணி சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கழுவி எடுத்த பருப்போட ஒரு செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, 3 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில்கிட்ட வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு இந்த மாதிரி வெந்து ரெடி ஆயிரும். இப்போ மத்து இல்லை கரண்டி ஏதாவது வச்சு பருப்பை நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி ஏற்கனவே 3 விசில் வச்சு நல்லா வெந்துருச்சு பருப்பு. கொஞ்சமாக மசிச்சு விட்டாலே போதுமான அளவு. இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நான் 4 வத்தல் சேர்த்துருக்கேன், மிளகாய் வத்தல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கி விடுங்க. அது நல்லா நிறம் மாறி வதங்கினதும் அதோட வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இப்போ கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 4 தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால் லைட்டாக புளி சேர்த்தாலே போதுமானது. புளிப்பு ரொம்ப வேண்டாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதி வரவும் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.